டேய் பெருசாக இருந்துச்சுன்னா அது உருண்டையை சின்னதாக்கிருக்கேன். இல்லை அதே இருக்கட்டுமா? அதே இருக்கட்டுமா? சரி சரி. இது பட்டாக்கு சால்னாலாம் பட்டாக்கு சூப்பராக இருக்குடா. அது வந்து பிளைன் சால்னா நம்ம காய் சேர்க்க தேவையில்லை. கடைகள்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த தேங்காய் இருக்கு பத்தியா, தேங்காயில் வந்து கொஞ்சம் நிலக்கடலை இருக்குல்ல, கொஞ்சம் போல நிலக்கடலை பொட்டுக்கடலையை சேர்த்து அரைச்சிடுவாங்க தேங்காவை கூட. ஏன்னா வந்து அவங்க வந்து குடும்பம் நிறைய வைப்பாங்கல்ல, நம்மள மாதிரி வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் வைக்க மாட்டாங்க, நிறைய வைக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சி வச்சுருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு தாளிச்சிட்டு நல்லா வதக்கிட்டு தூளெல்லாம் போட்டு வதக்கிட்டு கடைசியில் தேங்காய் வந்து இது பண்ணுவாங்க. அது கடலையும் பொட்டுக்கடலையும் கொஞ்சம் திக்னஸ் நல்லா கொல கொண்டு வர்றதுக்கு அஜினோமோட்டோ சேர்ப்பாங்க கடைகளில். அது வீடுகளில் அது கெடுதல். அது நான் சேர்க்க மாட்டேன். தாத்தா டிஃபன் கடை வச்சுருந்தாங்க, அதனால எனக்கு தெரியும். எந்த காய்கறி வேணாலும் சேர்க்கலாமா? எதுனாலும் சேர்க்கலாமா? என்னென்ன காய்கறிலாம் சேர்க்கலாம்? நம்மகிட்ட என்ன இருக்கு எது வேணாலும் சேர்க்கலாமா? கத்திரிக்காய் பிளைனாக காயே இல்லைனா கூட பிளைனாக இது அப்படியே செய்யலாம். காயை மட்டும் நம்ம எடுத்துட்டு பிளைனாக செய்யலாம். பிளைன் குருமா வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு எல்லாரும் வீட்டில் சண்டே என்ன ஸ்பெஷல்? காலைல எழுந்திரிச்சிட்டிங்களா? ஜீரோன்னு இருக்கா? என்ன பண்றீங்க?